Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட அடி வயிற்று பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய நாள்பட்ட கொழுப்பை எப்படி கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நான் இதுக்கு எடுத்துக்கிட்டது ஒரே ஒரு டீ எடுத்துக்கிட்டேங்க. அந்த டீயை பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து சாப்பிட்டே வந்தேன். என்னோட அடி வயிற்று பகுதியில் உள்ள தொப்பை பாத்தீங்கன்னா நல்லாவே கரைஞ்சு வந்துருச்சு. ஒரு 15 நாள் குடிச்சேன். 15 நாள்லயே பாத்தீங்கன்னா என்னோட தொப்பை கரைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது பே லீஃப் தாங்க. அதாவது பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க. அந்த இலையை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த பே லீஃப் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. இதை நீங்கள் குடிக்கிறது மூலமா உங்களோட ஸ்கின்னையும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட ஹேர் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா நல்லாவே நடக்க ஆரம்பிக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இதன் மூலயமா நம்மளோட மெட்டபாலிசம் லெவல் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா கரைச்சி சிறுநீரோட வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ட்ரிங்க் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு டீன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் மார்னிங் எழுந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ட்ரிங்க்கை குடிச்சிட்டு வரலாம். இப்போ நம்ம இந்த டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் 1.25 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பே லீஃப், அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டைமுக்கு ஒரு பே லீஃப் எடுத்திங்கன்னா போதும். அந்த பே லீஃபை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் பயன்படுத்த போகிறது பட்டை சேர்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்மளோட வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். பட்டை நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பட்டையும் பே லீஃபும் சேர்த்து நீங்கள் டீ ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துலேயே உங்களோட கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும். ஸோ பட்டை பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதையுமே 2-3 உடச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் இதில் சேர்க்க போகிறது லெமன் சேர்க்க போகிறேன். லெமனை சின்னதாக கட் பண்ணி அதை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் லெமன் இருந்தால் போதும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். ஒரு நிமிஷத்துக்கு இந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்போம். இது 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் 1 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலே நல்லா ரெடியாகி வந்துடும் இந்த டீ. இந்த டீயை டெய்லி பேஸ் நீங்கள் குடிக்கும்போது உங்களோட சுகர் லெவல் பார்த்திங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு இருக்கும், கெட்ட கொழுப்பு இருக்கும். கெட்ட கொழுப்பை தான் நம்ம கரைச்சி வெளியே கொண்டு வரணும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தான் இந்த டீயை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்ருக்கீங்க. உங்களோட அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு டீ குடிக்கிறது மூலிமா ஈஸியாக கரைஞ்சி உங்களோட சிறுநீர் கழிக்கிறீங்க இல்லையா, அது வழியாக வெளியே வந்துடும். நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணுங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour விட்டிங்கன்னா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறி வந்திருக்கும். இது ரொம்ப ஆறக்கூடாது. மிதமான சூட்டில் தான் நம்ம குடிக்க போகிறோம். ஸோ மிதமான சூடு வர வரைக்கும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதை குடிக்கும்போது நீங்கள் டக்குன்னு குடிக்கக்கூடாது. சிப் பண்ணி குடிக்கணும். நம்ம டீ காஃபி எப்படி குடிப்போம், எடுத்து தான் குடிப்போம் இல்லையா, அது போல தான் இந்த ஒரு ட்ரிங்கையும் நம்ம குடிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் குடிக்கக்கூடிய சூடு இருக்கும். அப்போது இதில் சேர்த்துருக்க அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி மட்டும்தான் தேவைப்பட போகுது. அந்த தண்ணியை மட்டும்தான் நம்ம குடிக்க போகிறோம். அதை ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்பப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு நீங்கள் குடிக்க போகிறீங்க. ஒன்று பார்த்திங்கன்னா காலையில் குடிக்க போகிறீங்க, இன்னொன்று நைட் டைமில் குடிக்க போகிறீங்க. காலையில் எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 hour சென்று இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ரெடி பண்ணி குடிச்சிக்கோங்க. அதே மாதிரி தான் நைட்டுக்கும் நீங்கள் பண்ண போகிறீங்க. நைட்டு உங்களோட டின்னரை 8:30க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour டைம் விட்டுட்டு இந்த ட்ரிங்க்கை ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. இதே மாதிரி ஒரு மாதத்துக்கு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. உங்களோட அடி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வெளியே வந்துடும். இதை நீங்கள் அப்படியே குடிக்கலாம். இதில் நல்ல ஒரு அரோமா இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். என்னால் அப்படி குடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா இதில் நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சால்ட் இருந்தால் கூட நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டுன்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஒயிட் சால்ட்டு கிடையாது, ஹிமாலயா பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பிளாக் சால்ட்லாம் கடையில் அவைலபிள் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க.
இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஹனி ஆட் பண்ணி குடிச்சிக்கோங்க. இல்லை எனக்கு சால்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்லியிருக்க முறைப்படி நீங்கள் இந்த ட்ரிங்கை வந்து உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு 15 நாள் நீங்கள் இந்த ட்ரிங்கை குடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு டேப் வச்சு உங்களோட அடிவயிற்று பகுதியை அளந்து பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். உங்களோட இன்ச் லாஸஸ் பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உடனே 15 நாள் தான் இதை குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. 15 நாளையிலேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ட்ரிங்கை வந்து குறைஞ்சது நீங்கள் ஒரு 3 மாதமாவது ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் அடி வயிற்று பகுதியில் நாள் கணக்காக தேங்கி இருக்க தொப்பையை வந்து குறைச்சி வெளியே கொண்டு வர முடியும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரே கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் போடுறேன் அப்படின்னா இந்த ட்ரிங்க் மட்டும் குடித்தா போதுமா, டயட் இருக்க வேணாமா, எக்ஸசைஸ் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ட்ரிங்க் வேணாலும் குடிங்க, அது கூட டயட் மெயின்டைன் பண்ணுங்கள், அதே மாதிரி எக்ஸசைஸும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட்டான ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெயில்ஸ் வருது, சிஸ்டர் நான் ரொம்ப வெயிட்டாக இருக்கேன், என்னோடய வெயிட்டை வந்து எப்படியாவது நான் குறைச்சே ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சிஸ்டர், உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. நான் நிறைய வீடியோஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய எஃபெக்டிவான ட்ரிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், எக்ஸசைஸும் போடுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணாலே போதும், நல்ல ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டு வர முடியும். இன்றைக்கி நான் இந்த வீடியோ சொல்லியிருக்க எல்லா விஷயங்களையுமே நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் 1 மந்த்லேயே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் நல்ல வீடியோக்கள் உங்களோட ஃபோன் தேடி வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.